நெதர்லாந்துக்கு சென்றிருக்கும் பிரதமர் மோடியிடம் பல ஆண்டுகளாக அங்கு பாதுகாக்கப்பட்டு வந்த சோழர் கால ஆனைமங்கலம் செப்பேடுகள் இந்தியாவிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த செப்பேடுகளின் வரலாறு என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி 5 நாட்கள் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக நெதர்லாந்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் அங்கு பல ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் அவரிடம் இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. லைடன் பிளேட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த செப்பேடுகள் 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. இந்திய அரசு, டச் அரசு மற்றும் லைடன் பல்கலைக்கழகம் இடையே பல ஆண்டுகளாக நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகே இந்த ஒப்படைப்பு நடைபெற்றுள்ளது. சோழர் காலத்தை சார்ந்த இந்த வரலாற்று செப்பேடுகள் இதுவரை லைடன் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்தன. மொத்தம் 21 செப்பு தகடுகள் கொண்ட இந்த தொகுப்பு சுமார் 30 கிலோ எடை கொண்டது. அனைத்து தகடுகளும் வெங்கல வளையத்தால் இணைக்கப்பட்டிருக்கும். அதில் ராஜேந்திர சோழனின் அரசு முத்திரையும் பதிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுகள் 1ஆம் ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மகன் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தை சார்ந்தவை. அதாவது கிபி 985 முதல் 1014ஆம் காலகட்ட சோழர் கால வரலாற்றை பதிவு செய்யும் ஒரு முக்கிய ஆவணமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த செப்பேடுகளில் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. சமஸ்கிருத பகுதியில் சோழர் வம்ச வரலாறும் அரசு மரபும் இடம்பெற்றுள்ளது. அதேபோல் தமிழ் பகுதியில் நாகப்பட்டினத்தை சார்ந்த சூடாமணி விஹாரம் என்ற புத்த மத மடாலயத்திற்கு நிலங்களும் வரி விலக்குகளும் வழங்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புத்த விஹாரத்தை இன்றைய இந்தோனேஷியாவில் இருந்த ஸ்ரீ விஜய அரசின் மன்னர் கட்டியதாகவும் அதற்கு சோழர்கள் ஆதரவு வழங்கியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த காலத்திலேயே தமிழ்நாடு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இடையே கடல் வணிகம், கலாச்சார பரிமாற்றம் மற்றும் மத நல்லிணக்கம் இருந்தது என்பதற்கு முக்கிய ஆதாரமாக இந்த செப்பேடுகள் பார்க்கப்படுகின்றன. 1700களில் டச் கிழக்கிந்திய கம்பெனி நாகப்பட்டினத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த காலத்தில் டச் மதபோதகர் ஒருவரின் கையில் இந்த செப்பேடுகள் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் 1862ஆம் ஆண்டு லைடன் பல்கலைக்கழகத்தின் ஆசிய வரலாற்று ஆவண சேகரிப்பில் இது சேர்க்கப்பட்டது. அதன் பின் பல ஆண்டுகளாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த இந்த செப்பேடுகளை மீட்க இந்தியா தொடர்ந்து முயற்சி செய்து வந்தது. தற்போது அந்த முயற்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் வரலாற்றின் முக்கிய சாட்சியாக இருக்கும் இந்த செப்பேடுகள் மீண்டும் இந்தியா திரும்பியுள்ளன.